நல்லா இருக்கு சார். தகத்த இருக்கு சார். அஜித்தை எப்படி பார்க்கணுமோ அதோட எக்ஸ்ட்ராவா பார்த்துருக்கோம். ஆதிவிக்கு நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லா இருக்கு. ஏகே சொல்லு. படம் வேற மாதிரி படம், ஜாலியா பார்க்கலாம் வாங்க. ப்ரோ ஏகே ஆன் ஃபயர், வேற லெவல் ப்ரோ படம். ப்ரோ படம் ஒர்த்து ப்ரோ. மங்காத்தா தீனா எல்லாத்தையும் ஒரே படத்துல பார்க்கலாம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ படம். நல்லா இல்ல. ட்ரெய்லர் குட், மூவி பேட், ரிவ்யூ அக்லியா வரும். நல்லா இல்ல. ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், நல்லாவே இல்ல. பழைய விண்டேஜ் பழைய விண்டேஜ் பக்கா கமர்ஷியல், சூப்பர் ஹிட். தேங்க்யூ ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபார் என்ன சொல்றது, ஃபேன் பாய் சம்பவம் சொன்னாரு. ஃபேன் பாய் சம்பவம் மிரட்டி விட்டாரு. தலைய சின்ன வயசுல இருந்து பார்த்து செதுக்கின ஒரு ஆளை மட்டும் எடுத்திருக்காரு படத்தை. வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். மொத்த படமும் சூப்பர் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் இல்ல ப்ரோ. கிளைமாக்ஸ்ல லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்குமே சூப்பர். வாங்க இப்படி கத்திட்டு போங்க. அவ்வளவுதான். ஃபேன்ஸ் ஒரு கமர்ஷியல் பார்த்துட்டு போங்க. பயங்கரமா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏகேவோட ஆல்மா டோல்மா பாட்டு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கடவுளே அஜித்தே. ஐயோ தீயாருண்ணா, கொளுத்தி இப்படி போட்ட மாதிரி ஸ்கிரீன்லாம் பத்தி எரியுது. அந்த மாதிரி நாங்க இப்போ எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். ஸ்டார்டிங்ல இருந்து கத்தி ஆடி முடியல. எல்லாம் அங்கேருந்து வழி வரும்போதே கத்தி தான் வரானுங்க. அந்த அளவுக்கு படம் ஹைப் ஆயிடுச்சு. சத்தியமா முடியல ப்ரோ. ரெஃபரன்ஸ் அதான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லும் போது எல்லாருமே சரி, ஒருத்தர் விடாம எல்லாருமே ஏஞ்சி முன்னாடி போயிடுறோம், கத்துறோம், ஆடுறோம், எல்லாமே பண்றோம். அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸா இருக்கு. கதையும் அந்த அளவுக்கு இதெல்லாம் போல கரெக்டா இருக்கு. ரெஃபரன்ஸோட சேர்த்து வச்ச மாதிரி சூப்பரா போயிருக்காங்க. கான்செப்ட் என்ன, கடைசியில் ஃபேமிலி தான். எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி. குடும்பத்தை பாருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க. ஆனாலும் குட் பேடு எல்லாமே இருக்கும்ல. ஸோ நல்லவனாகவும் இருக்கணும், கெட்டவனா கண்டிப்பா இருக்கணுன்றாங்க. ஸோ அவர் கெட்டவனா கண்டிப்பா இருப்பாரு. அதை காட்டுறாங்க. அதை வந்து அவர் நல்லவனா மாறின மாதிரி அப்படிலாம் இல்லை. குட்னா குட்டு, பேடுனா பேடு, அக்லினா அக்லி. அதை அப்படியே தெளிவாக காமிச்சிருக்காங்க. சத்தியமா முடியல. மறுபடியும் இன்னொரு ஷோ வேற போகணும். இவரெல்லாம் கூட்டு மறுபடியும் இன்னொரு ஷோ போறேன்றாரு. அதை வேற போகணும், அங்கே வேற பார்க்கணும். முடியல. தரமான ஒரு படமா இருக்கு. பிஜிஎம்லாம் வேற லெவலில் கீச்சு விட்டார் ஜி பிரகாஷ்லாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு. கீச்சு விட்டாரு பிஜிஎம்லாம். அது இருக்கு, நான் அதை சொல்ல விரும்பல. ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, அதுக்குமே வந்து ஆடியன்ஸ்லாம் நாங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு ஈகோ இல்லாமல் கரெக்டாக ஒரு இதுவில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. தளபதி ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, முக்கால்வாசி நிறைய பேரோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. எதுவுமே நான் ஏன்னா இந்த மாதிரி படம் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நான் அந்த இதில் சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி படம் தான் ஒரு ஃபேன்ஸை நாங்கள் எதிர்பார்த்தோம். அது இருக்குன்றப்ப அதை நாங்கள் கரெக்டாக பார்த்தோம்ல. ஜெயிச்சிட்டான் அவன். அந்த டேரக்டர் வந்து ஜெயிச்சிட்டார். அவர் ரெண்டு மூணு ஃப்ளாப் கொடுத்தாரு, ஒரு ஹிட்டு கொடுத்தாரு, திருப்பி இது ஒரு ஹிட்டு கொடுத்துறாரு. ஸோ அவர் மேலே இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு இது வந்துடும். ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் ஆசைப்பட்டது அவர் இப்படி தான் பார்க்கணுன்னு. அதை அவர் கரெக்டாக பண்ணிட்டாருண்ணா. படம் சூப்பரா இருக்குங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் ரசிகர் நிரூபிச்சிட்டாரு. சொல்லு. படம் அருமையா இருந்தது. எல்லாரும் வந்து பார்க்கலாம், மஜாவா இருக்கு. அஜித் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி இருக்காரு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை ப்ரோ. தலை மட்டும் தான் படம் பயங்கரமா இருக்கு. உண்மையிலே பயங்கரமா இருக்கு. அஜித் பண்ணு சொல்லல, செதுக்கி இருக்காரு படத்தை. ஆதிக் தலை தான் மேஜிக் ஃபுல்லா சூப்பரா இருக்கும். சம்பவம் ப்ரோ. பாஸ் படம். அஜித் சார் 1 month ஷோ தூக்கிட்டாரு படத்தை, எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவம். வெறித்தனம் தூக்கி சாப்பிட்டாரு எல்லா படத்தையும். ஆதிக்கோட அஜித் ஃபேன்ஸுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேற லெவல். படம் சூப்பரா இருக்குல்ல. எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க. பாத்தீங்களா கத்தி தொண்டை எப்படி இருக்குன்னு. தரமா இருக்கு. பிஜிஎம்லாம் பயங்கரமா போட்டுக்கிறாரு. நல்லா பண்ணிருக்காருல. கான்செப்ட்ல வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணோம்ல, வந்து பாருங்க, ஜாலியா இருக்கும். பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ. எல்லாமே தான் ப்ரோ. எல்லா சீனும் வருது ப்ரோ படத்துல. அவர் நடிச்ச படம் மொத்தமும் இருக்கு ப்ரோ. வேற ப்ரோ. சென்டிமெண்ட் தான் ப்ரோ. பையன் அப்பா ஃபேமிலி தான் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரியே பண்ணிட்டார் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. படம் அருமையா இருக்குங்க. படத்துல 3 சாங் வந்து ரீமிக்ஸ் சாங். அப்பா புள்ளதான் கதை. வேற லெவல்ல தலை ஆக்ஷனு ஃபைட்லாம் பின்னி படல எடுத்திருக்காருங்க. வேற லெவலுங்க. நல்லா இருக்கு. முன்னாடி பார்த்தோம் மங்காத்தா வில்லா ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு படங்க.
படம்லாம் போற அடிக்கலைங்க, வேற லெவல்ல இருக்குங்க. எதிர்பார்த்தங்க அதுக்கு மேல இருக்குங்க. படம் சூப்பரா இருக்குங்க. படத்துல வந்து அப்பா புள்ள கதை, அதான் வயலன்ஸ் எடுக்கிறாரு, மறுபடியும் பிள்ளைக்காக விடுறாரு, மறுபடியும் வேற வழி இல்லாம பையனுக்காக மறுபடியும் கேங்ஸ்டர் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜித் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட். தலை ஃபேன்ஸ் வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். விடாமுயற்சியில வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி போச்சு. இது பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு செம்ம ட்ரீட் ஆடியன்ஸுக்கு. பக்காவா என்ஜாய் பண்ணலாம். படம் ஃபுல்லாவே பிளாஸ்ட் தாங்க. படம் ஃபுல்லாவே பிளாஸ்ட் தான். ஃபேன்ஸ் வந்தா லாஸ்ட் சீன் வரைக்கும் ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம். தலை ஃபேன்ஸுக்கு ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்காங்க. எல்லாம் ஓஜி அஜித். அர்ஜுன் தாஸ் நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல டபுள் ஆக்ஷன் நல்லாவே பண்ணிருக்காரு. படம் வந்து ஒரு ஹெவி மெட்டல் ராக் கன்சர்ட் பார்த்த மாதிரி இருந்தது. ஃபுல் சவுண்ட் பிளாஸ்ட் தான். செம்ம ஃபன். கான்செப்ட் வந்து கேங்ஸ்டர் மூவிங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். நிறைய தலை படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் செமையா என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கேயும் போர் அடிக்கலைங்க. செம்ம பிளாஸ்ட் தான். ஒரு ராக் கன்சர்ட் பார்த்த மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ணுவாங்க. இருக்கு. அது ஒரு சர்ப்ரைஸ் மேட்ரு. அதுவும் தியேட்டரே தெரிக்கும். சூப்பரா பண்ணியிருக்காருங்க. செம்ம மீட்டியான ரோல். அவருக்கு ஒரு நல்ல கரியர்ல ஒரு நல்ல ஒரு ரோல் நினைக்கிறேன். அதான் ஒரு ராக் கன்சர்ட் மியூசிக், ஹெவி மெட்டாலிக் சவுண்ட், அதுதான் ஃபுல்லா படம் ஃபுல்லா. அப்படிலாம் சொல்ல முடியாங்க. ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ், GBU, காட் பிளஸ் யூ. படம் பாட்டே எப்படி சொல்றது தெரியும். செம மாச தலை கலக்கிட்டாரு இந்த படத்துல. எல்லாமே ப்ரோ, இந்த ரெஃபரன்ஸ், மாச ஆக்ஷனு, எல்லாமே ப்ரோ. ஃபேன்ஸ்க்கு லைக் சினிமா பார்க்குற ஃபேன்ஸ்க்கு இந்த மூவிக்கு தான் ட்ரீட் ப்ரோ. போரிங்லாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஃபுல்லா ஆக்ஷன், மாஸ். ஃபேன்ஸ்க்கு எல்லாமே லைக் தலை ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸ்க்குமே சினிமா பார்க்குற பிடிக்கிறது, மசாலா ஃபேன்ஸ் பார்க்குற பிடிக்கிறதா இந்த படம். கண்டிப்பா பாருங்க. தியேட்டர் இம்மிடியேட்டா பாருங்க. நீங்க கத்தி போயிட்டு தொண்டையே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அது ஒண்ணு இருந்தது. பட் ஆனா இது அஜித் படம்ல, அஜித்காக தானே பாக்குறோம். நான் வந்து லைக் ஜென்ரலா சினிமா ஃபேன் இருந்தாலும் கூட நான் படம் நடந்தாலும் நல்லா அஜித் பார்க்கணும். அவ்வளவுதான். பார்த்தாச்சு. செம்மையா கொடுத்துட்டாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ். படம் தமிழ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே எட்ஜ் ஆஃப் த சீட் தான் உட்கார முடியும். படம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு. நீங்கள் ஸ்டோரியோ அவர் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை. டேரெக்டாக வந்து ஜாலியாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒன்றுலாம் சொல்ல வரல, சொல்ல வரல. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்து எதுவுமே கிடையாது. கத்தி தொண்டை தான் வருது போச்சு. 2 hours தான், 2.5 hours தான் கத்திட்டே தான் இருந்தோம் எல்லாருமே. விண்டேஜ் லுக்கு கொஞ்ச நேரம் தான் வந்தது. ஆனால் அதுவும் செம்மையாக இருந்தது. ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான். அந்த சீன்ஸ்லாம் செம கூஸ் பம்ப் தான் ப்ரோ. படம் ஃபுல்லாவே கூஸ் பம்ப் தான். அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு இன்னைக்கு திருவிழா மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்டோட வெளியே வரும். ஆதிக்கு வந்து அஜித் சார் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வந்து டேரக்டர்லேயே ஆதிக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பக்காவா அஜித் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கதையெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல. ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் போரே அடிக்காது. ஜாலியாக வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஜாலியாக போகலாம். ஆமா, தளபதி ரெஃபரன்ஸ்ல இன்ட்ரோட் சீன்ல வருது. 2-3 ரெஃபரன்ஸ் வருது. இது பண்ண விரும்பல. நீங்களே பார்த்து ஒரு ரொட்டீனா என்ஜாய் பண்ணீங்கன்னா செமையா இருக்கும். சூப்பரா இருக்கும் படம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லாவே ஜிவி பிரகாஷ் பெய்ஜியம்ல நல்லா போட்டிருக்காங்க. ஓவராலா படம் என்டர்டைன்மெண்டா நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஃபேன்ஸ் சூப்பர் படம். தரமான படம். படம் பயங்கர மாசா இருக்குது. செமையா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. படம் கான்செப்ட்லாம் கிடையாது. ஃபேன்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா ஃபேன்ஸ்க்காக பார்க்கலாம். வேற லெவல். மறக்காம உள்ள போய் படத்தை பாருங்க ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கு. கடவுளே வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் படம். சூப்பர். அது என்ஜாய் ப்ரோ பாத்துட்டு சொல்றேன் ப்ரோ. வேற லெவல் இருக்கு. இன்ட்ரோல சின்னதா இருக்கு. ஆனா இது ஃபுல்லாமே தலை ரெஃபரன்ஸ். அவர் நடிச்ச எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இதுல இருக்கும். டைலாக்ஸும் சரி வேற லெவல். கான்செப்ட் பாருங்க, பார்த்தா தெரியும். சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. செம்மையா இருக்கு. சூப்பரா எடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, நல்லா இருக்கு.